ஒரு பெரிய ஆத்தங்கரையில ஒரு நரியும் ஒரு கொக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அந்த நரி எப்பவுமே மத்தவங்கள ஏமாத்தணும்னு நினைக்கிற ரொம்ப தந்திரமான ஆளு. ஆனா கொக்கு ரொம்ப சாது. பாவம். ஒரு நாள் நரி கொக்கு கிட்ட, மச்சான், நாளைக்கு ராத்திரி நம்ம வீட்ல தான் விருந்து, நீ கண்டிப்பா வரணும் ஈருன்னு கூப்பிட்டுச்சு. கொக்கும் சந்தோஷமா சரிடா வர்றேன்னு சொல்லிருச்சு. கொக்கு நரி வீட்டுக்கு விருந்துக்கு போச்சு. நரி என்ன செஞ்சுச்சுன்னா சூடா சமைச்ச சூப்பை எடுத்து ஒரு அகலமான தட்டுல ஊத்தி வச்சுச்சு. நரிக்கு என்ன, அது ஈஸியா நக்கி நக்கி குடிச்சு முடிச்சிருச்சு. ஆனா பாவம் கொக்கு, அதோட அலகு நீளமா இருக்கிறதால தட்டுல இருக்கிற சூப்பை குடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. கொக்கு சாப்பிடாம முழிக்கிறத பார்த்து நரி சத்தமா சிரிச்சுச்சு. ஏமாந்த கொக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு வாய் கூட சாப்பிடாம வீட்டுக்கு வந்துருச்சு. மறுநாள் கொக்கு நரிக்கிட்ட, நேத்து நீ எனக்கு விருந்து வச்ச, இன்னிக்கு என் வீட்டுக்கு நீ விருந்துக்கு வா இன்னு கூப்பிட்டுச்ச. நரியும் ஜாலியா ஓகே வர்றேன்னு கிளம்பி போச்சு. நரி கொக்கு வீட்டுக்கு போச்சு. கொக்கு என்ன பண்ணுச்சுன்னா சூப்பை எடுத்து ஒரு நீளமான குறுகலான கழுத்து உள்ள குவளையில ஊத்தி வச்சுச்சு. கொக்கு தன்னோட நீளமான அலக அந்த குவளைக்குள்ள விட்டு ஜம்முன்னு சூப்ப குடிச்சிருச்சு. ஆனா நரியால முடியல. அதோட வாய் சின்னதா இருக்கிறதால குவளைக்குள்ள இருக்கிற சூப்பை எட்டவே முடியல. அப்பதான் நேத்து நாம கொக்குக்கு செஞ்சது தப்புன்னு நரிக்கு வெட்கமாப் போச்சு. பசியோடவே வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அன்னிக்கில இருந்து மத்தவங்கள ஏமாத்துறத அந்த நரி நிறுத்திடுச்சு.